ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவில் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டைட்டில் வின்னர் சொம்பு மன்னன் விக்ரம் அவர்கள் தான் உள்ள என்ட்ரி வந்து கொடுத்துருக்காப்புல. ஸோ அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவர் வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்டலாம் என்ன சொன்னாங்க, என்ன பேசுனாங்க, மாயாவுக்கு அது எப்படி சாதகமாக மாறிச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோ வந்து போலாம். சொம்பு சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு நானே இப்போ புதுசாக ஒரு பேர் வச்சிருக்கிறேன்பா. யாருக்கும் நான் இந்த மாதிரிலாம் வந்து வச்சதில்லை. ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் வந்து இருக்கு. வீட்டுக்குள்ளே வந்த உடனே கத்துறாங்க, கதறாங்க, அனன்யாவெல்லாம் எகர்றாங்க. ஆனால் விக்ரம் இஸ் எ டாக்ஸிக் பர்சன் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஏன்டா அப்படி சொல்கிறேன், அந்த பையன் ஒன்றுமே பண்ணாமல் புள்ள பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு ஏதோ சொல்கிறத வந்து செஞ்சுக்கிட்டு வெளியே போயிட்டான். அதை போய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, டாக்ஸிக்லாம் வந்து சொல்கிறியடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இவர் சுற்றுன்னு சுத்தனாப்பில் அனன்யா பின்னாடி என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தார் விக்ரம் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக போகும்போது தம்பி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னடா டேய் விக்ரமே, என்னடா இது நீ அதாவது என்ன அவன் பேர் என்ன, நிக்சனையே மிஞ்சிருவேடா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீன் வந்து இருந்தது. ஸோ அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மாயா கிட்ட போய் உட்காந்து பேசுகிறாப்புல. நம்ம பேசுகிறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, அவங்க பார்க்குறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளை புரிஞ்சிக்கிறதே வேறு மாதிரி புரிஞ்சிக்கிறாங்க. அந்த மணிச்சந்திராவெல்லாம் இருக்கார்ல, அவரெல்லாம் அப்பா சுவாமி மைண்ட் ப்ளோயிங். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடி முட்டாள் ரேஞ்சுக்கு வந்து திங்க் பண்ணுறாரு லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் அவர்கள் மாயா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்க்கணும்னா இந்த பக்கம் நம்ம மணிச்சந்திரா அவர்களும் அதுக்கப்புறம் விஷ்ணு அவர்களும் ரெண்டு பேரும் உட்காந்து புலம்பிட்டு இருக்கு. எவன் வந்தாலும் அவனுங்கிட்டே போய் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கேன் கருமம், யாராவது என்கிட்ட தான் வந்து பேசுங்களாண்டா அப்படின்னு சொல்லி இவனுங்க புலம்பிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை கூல் சுரேஷ் வந்தால் தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க போல அப்படின்னு சொல்லி விஷ்ணு வந்து புலம்பிட்டு இருக்காரு. பட் இதில் ஒரு விஷயம் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன் வந்து சொம்பு விக்ரம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, தன் புத்தியனாக இருக்கணும், இல்லை சுய புத்தியனாக இருக்கணும், இல்லைனா சொல் புத்தியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தங்கச்சியே வந்து டேய் இவன் கூட அவெல்லாம் சேராதரா, அவன் மானமெல்லாம் போயிட்டு இருக்குடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இல்லை அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னால தான் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமே. அதே மாதிரி இந்த மனுஷன் எவிக்டாக வெளியே போகும்போது போடா டே போடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை ஒரு மாதிரி உம்முன்னு வச்சுக்கிட்டு கட்டி கூட பிடிக்காம கேவலமான ஒரு ரியாக்ஷனை கொடுத்தவங்க தான் மாயா. மறுபடியும் அவங்கக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லவர் வல்லவர், நீங்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? மக்கள் என்ன முட்டா பசங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க தோணுமா தோணாதான்னு யோசிச்சு பாருங்கள். எத்தனை நாள் அவனுக்காக அவன் எவிக்டாக வெளியே போகும்போது நம்ம ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். டேய் இவ்வளோ நாள் அந்த பொண்ணு உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருந்துச்சுரா, அடிமையாக இருந்துடா, நீ அடிமை வந்து வெளியே போகுது அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த பொண்ணு முகத்தில் ஒரு ஈவு இறக்கமே இல்லாமல் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதறிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மனுஷன் போய் மாயா ஆயா நீ தான் எங்க பாயா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற மாதிரி வந்து அவங்க பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்கடா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் டேய் போய் ஒழுங்காங்க பேசுகிறேன், இல்லைனா உனக்கு சம்பளம் கட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்களே என்னமோ தெரியல. எல்லாம் வர்றவங்கலாம் இதையே பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ டிஃபேம் ஆகியும் மறுபடியும் அதே பண்ணுறீங்களே அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்குது. பட் எனிஹாவ் அது அவங்களோட விருப்பம் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் பயங்கரமான ஒர்க் வந்து போயிட்டுருக்கான். மாயா அவர்கள் தான் வந்து டைட்டில் வின்னர் அப்படிங்கிற லெவலுக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அஃபிஷியல் ஓட்டிங்கில் அர்ச்சனா அவர்கள் லீடிங்கில் இருக்காங்க. அன்அஃபிஷியல் ஓட்டில் வந்து அர்ச்சனா அவர்கள் லீடிங்லேயும், அஃபிஷியல் ஓட்டில் வந்து மாயா அவர்கள் வந்து லீடிங்லேயும் இருக்கிறதாக ஒரு ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் டைட்டில் அடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் விக்ரம் ஒன்று சொன்னாரே, டைட்டில் வின்னர் பிக் பாஸ் சீசன் 7 போட்டாலே என் பேர் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. போதும், என் சொம்பு தலைவன் வந்து டைட்டில் வின்னராக ஆகிட்டான்ல, அதுவே எனக்கு போதும்பா. நன்றி வணக்கம், இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.